பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். யோபு புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். யோபு 3ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 35 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. யோபு தன் வாயை திறந்து எதை சபித்தான்? தான் பிறந்த நாளை சபித்தான். யோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. எவைகள் அழிவதாக என்று யோபு வசனித்துச் சொன்னான்? தான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தியாயிற்றென்று சொல்லப்பட்ட ராத்திரியும். யோபு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 3. எந்த நாள் அந்தகாரப்படுவதாக என்று யோபு கூறினார்? யோபுவின் பிறந்த நாள். யோபு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி 4. தேவன் டேஸிலிருந்து தான் உற்பத்தியான நாளை விசாரியாமலும் டேஸ் அதின்மேல் பிரகாசியாமலும் இருப்பதாக என்று யோபு கூறினார்? உயரத்திலிருந்து ஒளி அதின்மேல் பிரகாசியாமலும். யோபு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி 5. தான் உற்பத்தியான நாளை எவைகள் கரைப்படுத்த வேண்டும் என்று யோபு கூறுகிறார்? அந்தகாரமும் மரண இருளும். யோபு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 6. தான் உற்பத்தியான நாளை டேஸ் மூட வேண்டும் என்று யோபு கூறுகிறார்? மப்பு மூட வேண்டும் என்று. யோபு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 7. தான் உற்பத்தியான நாளை எது அருக்களிப்பாக்குவதாக என்று யோபு கூறுகிறார்? மந்தார நாளின் பயங்கரங்கள். யோபு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 8. எதை அந்தகாரம் பிடிப்பதாக என்று யோபு கூறுகிறார்? தான் உற்பத்தியான ராத்திரியை. யோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 9. தான் உற்பத்தியான நாள் டேஸ் நாட்களில் அது சந்தோஷப்படுகிற நாளாயிராமலும் டேஸ் கணக்கிலே அது வராமலும் போவதாக என்று யோபு கூறுகிறார்? வருஷத்தின் நாட்களில் சந்தோஷப்படுகிற நாளாயிராமலும் மாதங்களின் கணக்கிலே அது வராமலும் போவதாக என்று. கேள்வி எண் 10. எது தனிமையாய் இருப்பதாக என்று யோபு கூறுகிறார்? யோபு உற்பத்தியான ராத்திரி. யோபு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 11. தான் உற்பத்தியான ராத்திரியிலே டேஸ் இல்லாமற் போவதாக என்று யோபு கூறுகிறார்? கெம்பீர சத்தம் இல்லாமற் போவதாக என்று. யோபு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 12. தான் உற்பத்தியான நாளை எவர்கள் எல்லாரும் சபிக்க வேண்டும் என்று யோபு கூறுகிறார்? நாளை சபிக்கிறவர்களும் லிவியாதானை எலும்பு பண்ணத்தக்கவர்களும். யோபு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 13. தான் உற்பத்தியான நாள் எதை காணாமலும் இருப்பதாக என்று யோபு கூறுகிறார்? விடியற்காலத்து வெளுப்பை. யோபு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 14. அஸ்தமன காலத்தில் தோன்றுவது எது? நட்சத்திரங்கள். யோபு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 15.
என் கண்கள் காண்கிற டேஸ் மறைத்து விடாமலும் இருந்ததே என்று யோபு கூறுகிறார். வருத்தத்தை யோபு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 16. நான் கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனதென்ன என்று சொன்னது யார்? யோபு. யோபு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 17. பால் நிலங்களில் தங்களுக்கு மாளிகையை கட்டினவர்கள் யார்? பூமியின் ராஜாக்கள் மந்திரிமார்கள். யோபு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 18. தங்கள் வீடுகளை வெள்ளியினால் நிரப்பினவர்கள் யார்? பிரபுக்கள். யோபு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 19. டேஸ் முதிரா பிண்டம் போலவும் டேஸ் சிசுக்கள் போலவும் இருப்பேனே என்று யோபு கூறுகிறார். வெளிப்படாத முதிரா பிண்டம் போலவும் வெளிச்சத்தை காணாத சிசுக்கள் போலவும். யோபு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 20. சிறியவனும் பெரியவனும் எங்கே சரியாயிருக்கிறார்கள்? பிரேத குழியில். யோபு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள்? வேத வசனங்களை கற்றுக்கொள்ள நினைப்பவரா நீங்கள்? அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வில் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கேள்வி எண் 21. பிரேத குழியில் எது ஓய்ந்திருக்கிறது? துன்மார்க்கருடைய தொந்தரவு. யோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 22. எவர்கள் பிரேத குழியில் இளைப்பாறுகிறார்கள்? பலனற்று விடாய்த்து போனவர்கள். யோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 23. எவர்கள் பிரேத குழியில் ஏகமாக அமைந்திருக்கிறார்கள்? கட்டுண்டிருந்தவர்கள். யோபு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 24. பிரேத குழியில் எது கேட்கப்படுகிறதில்லை? ஒடுக்குகிறவனுடைய சத்தம். யோபு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 25. எவன் தன் எஜமானுக்கு நீங்களாயிருக்கிறான்? அடிமை. யோபு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 26. பிரேத குழியை கண்டுபிடித்ததினால் மிகவும் களி கூர்ந்தவர்கள் யார்? மரணத்துக்கு ஆசையாய் காத்திருந்தவர்கள். யோபு 3ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 வசனங்கள். கேள்வி எண் 27. மரணத்துக்கு ஆசையாய் காத்திருந்தவர்கள் எதை தேடுகிறது போல அதை தேடினர்? புதையலை தேடுகிறது போல. யோபு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 28. யாருக்கு வெளிச்சத்தினால் பலன் என்ன என்று யோபு கூறுகிறார்?
தன் வழியை காணக்கூடாதபடிக்கு தேவனால் வளைந்து கொள்ளப்பட்டவனுக்கு. யோபு 3:23. கேள்வி 29. நிர்பாக்கியருமாகிய இவர்களுக்கு டேஸும் மனசஞ்சலமுள்ள இவர்களுக்கு டேஸும் கொடுக்கப்படுகிறதினால் பலன் என்ன என்று யோபு கூறுகிறார். வெளிச்சமும் ஜீவனும். யோபு 3:22. கேள்வி எண் 30. எது வெள்ளம் போல் புரண்டு போகிறது என்று யோபு கூறுகிறார். தன் கதறுதல். யோபு 3:24. கேள்வி எண் 31. என் டேஸுக்கு முன்னே எனக்கு டேஸ் உண்டாகிறது என்று யோபு கூறுகிறார். என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது என்று கூறினார். யோபு 3:24. கேள்வி எண் 32. நான் டேஸ் எனக்கு நேரிட்டது என்று யோபு கூறுகிறார். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று யோபு கூறுகிறார். யோபு 3:25. கேள்வி எண் 33. டேஸ் எனக்கு வந்தது என்று யோபு கூறினார். நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று. யோபு 3:25. கேள்வி எண் 34. எவைகள் தனக்கு இல்லை என்று யோபு கூறுகிறார். சுகம், இளைப்பாறுதல், அமைதல். யோபு 3:26. கேள்வி எண் 35. யோபுக்கு நேரிட்டது எது? தத்தளிப்பு. யோபு 3:26. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எந்த பகுதியிலேருந்து வேத போதி போட சொல்கிறீங்களோ உங்களுக்காக போடப்படும். காட் பிளஸ் யூ.